கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அநேக கர்த்தரை நம்புகிறோம், வசனத்தை பிடிச்சிருக்கிறோம், வாக்குத்தத்தத்தை நம்புகிறோம். ஆனாலும் இக்கட்டு வரும்போது ஒரு அசைவு வருகிறது. இக்கட்டுகள் வரும்போது, எதிர்பாராத தீமைகள் வரும்போது, மிகுந்த தேவைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது மனுஷனுடைய முகத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதக்காரன் சொல்லும் போது 146 சங்கீதம் 1 வசனத்துல, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரரை நம்பாதேயுங்கள். பிரபுக்கள் எல்லாம் செய்யத்தக்கவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ரட்சிக்க முடியாது. ரட்சிக்க திராணி இல்லாதவங்க மனுப்புத்திரர். அவங்க ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லி கீழே கர்த்தரை நம்புறதை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்மள அநேகரை சில உறவுகள், நண்பர்கள் ரொம்ப வாக்கு கொடுப்பாங்க. நான் உனக்கு இதை செஞ்சிருவேன், நான் உன்னை விடவே மாட்டேன், எந்த சூழ்நிலையும் என்ன நம்ப, எந்த சூழ்நிலையும் என்ன, ஒரு ஃபோன் மட்டும் பண்ணியிருக்கேன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி விட்டுருவோம், நாங்கள் இருக்கும்போது நீங்கள் வேதனைப்பட தேவையே இல்லை, அப்படி ஏராளமான பேர் சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தை நம்புகிறவர்கள் அவைகளை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் அவைகள் சித்தி வராது. ஏனென்றால் 75 சங்கீதம் 6 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும். இதற்கு நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னும் சங்கீதக்காரன் 121 சங்கீதம் 2 வசனத்தில் சொல்லும் போது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொன்னார். அப்ப அவருக்கு தெரியுது, அவர் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர். அத நம்ம அநேக நேரத்துல வசனத்துடைய ஆழத்தை பார்க்கறது இல்லை, நாக்களே படிச்சுட்டு போயிடும், இருதயத்துக்கு அந்த வசனத்துக்கு போகிறது இல்லை. எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நாக்கிலேருந்தே இருக்குது. அதனால அந்த காரியங்களை நாம ரொம்ப ரசிக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அனுபவத்துல இதை ஒத்து ஒரு சம்பவம் நடந்தது. 2000 வருஷம் 1999-2000 வருஷத்துல நாங்க குறிஞ்சிப்பாடியில ஊழியத்துல இருந்தோம். ஒரு சூழ்நிலையினால நாங்க அந்த இடத்துல ஊழியத்துல இருந்தோம். அந்த வட்டாரத்துல எல்லாம் ஏராளமான இடத்துல ஊழியம் செஞ்ச எல்லா கிராமங்களிலும். அப்போது எனக்கு ஒரு தேவை இருந்தது. எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, எனக்கு உதவி செய்ய வேண்டியவங்க, உதவி செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் அது. வாலண்டியர் ஆட்ட எனக்கு ஒரு உதவி செய்யறதாக சொன்னாங்க. எனக்கு அது அப்போது தேவையா இருந்தபடினால நான் என்ன செஞ்சிட்டேன்னா, அதை சரி ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன். குறிக்கப்பட்ட நாளில என்னுடைய 2 பிள்ளைகளோடு நான் அங்க போறேன். அங்க போனா அவங்க எனக்கு சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றத்தக்க எந்த அடையாளத்தையும் அவங்கள்ட்ட காணல. கணவன் மனைவியை பார்க்கிறார், மனைவி கணவனை பார்க்கறாங்க. நாங்க உட்கார்ந்துருக்கோம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வாதரத்தை கேட்கல. அதனால இப்போது நான் எப்போதுமே எந்த ஒரு காரியத்தையும் யார்கிட்டையும் வாதரத்தை கேட்கறதே கிடையாது. என் கஷ்டத்தை வெளியே சொல்றதும் கிடையாது. நம்ம போய் அவங்கள்ட்ட என்னத்தை சொல்றது அப்படி. ஆனா இது அவங்களாட்டையும் வாலண்டியரா வந்து சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அங்க போயாச்சேன்னா நாங்க அவங்க அப்படி செய்வாங்கன்னு அதுக்கு ஏற்றவாறு மற்ற காரியங்களை நான் செட்டில் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, அவர் அவங்கள பாக்குறாரு, அவங்க பாக்குறாங்க. ஒரு சில நிமிஷங்கள் நான் உட்கார்ந்தேன். எனக்கு நிலைமை சரியில்லை போல தெரிஞ்சுது. உடனே நான் 2 பிள்ளைகளை 2 கையில பிடிச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். கிளம்புனா இந்த துக்கம் தொண்டை அடைக்கிறது நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். தொண்டை வரையிலையும் எனக்கு ஏதோ சம்திங் இருக்குது. அலறவும் முடியல, கத்தவும் முடியல. அந்த வீட்டை விட்டு ஒரு 50 அடி போயிட்டு அலறிட்டேன். அலறது நான் சின்ன அலற கிடையாது, முக்கியமான ஒரு பட்டணம். அலறி அதுல இருந்து ஒரு 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 அரை ஃபர்லாங்குக்குள்ளால மெயின் ரோடு வருது. அந்த மெயின் ரோட்ல நான் எதையும் பார்க்காம அலறேன், கத்துறேன், வா விட்டு கத்துறேன். மெயின் ரோடுன்னு பார்க்கல, யாரும் பாப்பான்னு பார்க்கல, ரொம்ப கத்துறேன். 2 பிள்ளைகளை பார்த்துட்டே வராங்க. திடீரென்று என் உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை எழும்புது, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சோதோம் என்று ராஜா சொல்லாதபடிக்கு. என்னுடைய வாழ்க்கை வரலாறு அந்த இருளில் ஒளி என்ற புக்கில் கூட அந்த தலைப்பை நான் அப்படியே போட்டிருப்பேன். ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சோதோம் என்று ராஜா சொல்லாதபடிக்கு. இந்த வார்த்தையை உள்ளத்திலிருந்து எழும்புனதும் என்னுடைய எல்லா கவலையும் மறந்து போச்சு. ஒண்ணுமே நேரம் இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி வாஸ்டவே. நான் 2 கண்ணையும் தொடச்சிருவா, மக்களை போங்க, அவங்க மக்களை போவோம் அப்படி சொல்லிட்டு நடந்தேன். போய் நாங்க திருப்பி எங்களுடைய தங்குமிடத்துக்கு வந்துட்டோம். அந்த சமயத்துல பாருங்க, தமிழக அரசு ஸ்கூல் அது ஒரு மே மாசம்
ஸ்கூல் ஆரம்பிக்க போற நேரம். அந்த வருஷத்துல வெயிலின் கொடுமையினால ஜூன் 1 ஆரம்பிக்கிற ஸ்கூலை ஜூன் 15 ஆரம்பிச்சாங்க. எத்தனை பேர் அதை அனுபவிச்சுங்களுக்கு தெரியல. அந்த ஜூன் 15 ஸ்கூலு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. கர்த்தருடைய பெரிய கிருபையினால அந்த விஷயம் எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டது. நான் நல்லபடியா அந்த காரியங்களை செய்து இன்றைக்கு நான் அதை மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஒருவேளை அவங்க அந்த உதவி எனக்கு செஞ்சிருந்தாங்களான்னா இன்றைக்கு வரையிலேயும் அது ஒரு இழுக்கான பேச்சு கடமா இருக்கும். என்னுடைய பிள்ளைகளும் நிமிர்ந்து இருக்க முடியாது. அப்போதான் நான் ரொம்ப யோசித்தேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எந்த ஒரு காரியத்திலையும் அவர் நம்பினவளை கை விடுறதே இல்லை. கை விடுறது போல இருக்கும், கடைசியில் தூக்கிடுவார். அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். இதைத்தான் சொல்றது, கழுகு தன் கூட்டை கழித்து குஞ்சுகளை காப்பாத்துகிறது போல நான் என்னை காப்பாத்த 2 உபாகமத்துல கர்த்தர் சொல்றது. இப்ப பாருங்க, தேவ ஜனங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. இதை மட்டும் ஒரு தேவ மனுஷன், ஊழியனோ விசுவாசியோ பூரணமா அவங்க அதை ரசிக்க, அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட தேவையே இல்லை. எந்த மனுஷனுடைய முகத்தையும் போய் கை கட்டி நிற்க தேவையே இல்லை. தலைகுனியை நிக்க தேவையே இல்லை. எல்லா சூழ்நிலையிலேயும் வேதம் அவளை காக்கும். இந்த வேதம் பொய்யுரையாது, இந்த வேதம் மாறாது, இந்த வேதம் அப்படியே நடக்கும். நான் அதை அனுபவிச்சேன். இன்றைக்கு வரையிலையும் அதுல நிக்கிறேன். என்றைக்கு முடிய வரையும் தான் கர்த்தர் காப்பார். இதை கேட்கிற உங்களுக்கும் தைரியம் உண்டாக இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.